மழை பெய்யும் போது உங்கள் ரோஜா செடிகளில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் ஆன்லைனில் நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ், ஃப்ளவர் பிளான்ட்ஸ் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவைப்படும் பொருட்கள், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வெப்சைட் மூலியமாக www.rosenursery.co அப்படின்ற வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் கொடுங்க. 9360644833 இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கால் அட்டென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மழை வர்றப்போ, இந்த கோடை மழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மழை வர்றப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட், ரொம்ப வெயில் அடிக்குது, நான் என்னோட செடிகளை இப்போ ஒரு ஷேட் நெட்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்றவங்க ஓகே, பர்ஃபெக்ட் தான். ஆனால் மழை பெய்யுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களோட செடிகளை அந்த ஷேட் நெட்டில் இருந்து மழை தண்ணி படுற மாதிரி எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரஸ்ட் வாட்டர், எல்லா மினரல்ஸும் எல்லா சத்துக்களும் அந்த தண்ணிகளில் கண்டிப்பாக உங்களோட செடிகளுக்கு தேவைப்பட சத்துக்களும் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இல்லை நிறைய இருக்குது, என்னால் வெளியில் எடுத்து அந்த டைமில் வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு பக்கெட்டில் இல்லை உங்களுக்கு மேலே அந்த டெரஸ்லேருந்து கீழே தண்ணி விழும் இல்லையா, அதை ஒரு பக்கெட்லேயோ ட்ரம்லேயோ பிடிச்சி வச்சுட்டு இருந்துட்டு உங்களோட செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், இல்லை டெய்லி ஈவினிங், இல்லை டெய்லி ஒரு டைம் தூரல் போடுது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி மழை பெய்யுது, அப்படியே அடித்து ஊற்றுது மழை அப்படின்றப்போ செடிகளும் தாங்காது, காற்றும் அடிக்கும், அப்போ வேர்கள் எல்லாமே லூஸ் ஆகும். நீங்கள் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை க்ரோ பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செடிகளில் வெளியில் இருக்கக்கூடாது. தேவையான தண்ணி கிடச்சிச்சின்னா எடுத்து மாற்றிடுங்க. எப்படிமா நான் மழையில் நனைஞ்சு எடுத்து மாற்றிட்டுருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா இடி இடிக்கும், மின்னும், இப்போ நிறைய மழை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு அசம்ஷனில் நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வாட்டர் கண்டிப்பாக உங்கள் தொட்டிகளில் ட்ரெயின் ஆகணும். இப்போ நான் இதில் தண்ணி விட்டுருக்கேன், பட் இதில் எந்த தண்ணியுமே தேங்கலை. ஏன்னா இதில் ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸில் நல்ல கேப் இருக்குது. ஊற்றுற தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு செடிகளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே அது வெளியே விட்டுருது. மழை பெய்யும் போது நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே, ட்ரெயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பாட்டில் இருக்க ஹோல்ஸை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதில் தண்ணி போகலைன்னா ஒரு குச்சி எடுத்து அடியில் அந்த ஓட்டையில் குத்துனீங்கன்னா மண் கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் ஆகி உங்களுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் ட்ரைன் ஆகிடும். மழை பெய்யும் போது ஃபெர்டிலைசர் கொடுக்கவே கொடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. வாட்டரோட வாட்டராக அது கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விதமான ஃபெர்டிலைசருமே அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அண்ட் அந்த மழை பெய்யும் போது இப்போது தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். நிறைய ஃபுல் தண்ணி ஆகி அதுலேருந்து வெளியில் ஊற்றும் போது இதில் இந்த மாதிரி உங்களுக்கு தொட்டிகளில் கேப் ஆகிடும். அப்போ நீங்கள் திரும்ப மட் ஃபில் பண்ணலாம். ஒரு இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பாட்டில் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே மட் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மழை வெயில் எது வந்தாலும் சரி, உங்கள் செடிகளை பாதுகாக்க பார்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதே மாதிரி மோர் டிப்ஸ் அண்ட் ஃபாலோ கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ரோஸ் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.